கூட்டணி கணக்குகள் தேர்தலுக்கு தேர்தல் மாறுவது புதிதல்ல. கூட்டணி கணக்குகள்தான் பல அரசியல் கட்சிகளின் அஸ்தமனத்திற்கும் காரணமாகி நிற்கிறது. தமிழகத்தில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளைச் சார்ந்தே மற்ற கட்சிகள் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. மாற்றம் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன என்பதுதான் வரலாறு. கொள்கைகள் அத்தனையும் தேர்தல் அரசியலில் நாணலாக மாறுவதுதான் இயல்பாகி போனது. அந்த வரிசையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்துள்ளது அல்லது இணைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை திராவிட கட்சிகள் முன்னெடுத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கான உரிமையை போராடி பெறுவதற்காக அரசியல் கண்ட திருமாவளவன் தனது பாதையில் தெளிவாகவே இருக்கிறாரா என்ற கேள்வி தொடர்ந்து அரசியல் களத்தை உலுக்கிக் கொண்டேதான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாற்றிக்கொண்டே செல்வதற்கு 1000 காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். கூட்டணி ஆட்சியை பற்றிய புரிதலும் சிறிய கட்சிகளின் தேவையும் தமிழகம் போன்ற மாநிலத்திற்கு எந்த அளவிற்கு அவசியம் என்பதன் பின்னணியை கொண்டே அதனை அணுக வேண்டியுள்ளது. இதுபோன்ற கட்சிகளின் மீது வைக்கப்படும் தரம் குறைந்த விமர்சனங்கள் அனைத்தும் தேர்தல் அரசியலுக்கான ஒரு தேவை மட்டுமே. தமிழக அரசியலில் மற்ற கட்சிகள் சந்திக்கும் விமர்சனங்களை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்திக்கும் விமர்சனங்கள் மிகவும் அபாயகரமானவை. இடைநிலை சாதியினரின் வாக்குகள் சிதறிவிடும் என்பதால் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என ஒரு கட்சி கருதுமே. ஆனால் அக்கட்சி தமிழக மக்களை மிக குறைவாகவே எடை போட்டுள்ளது என்பதுதான் நிஜம். அதனைத்தான் கடந்த தேர்தல்களில் கட்சிகள் பெற்றுள்ள வாக்கு சதவீதங்களும் வெற்றி தோல்விகளும் உணர்த்துகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உருவாக்கம், அதன் தேர்தல் அரசியல் பாதை, அக்கட்சி முன்னெடுத்த கூட்டணி ஆட்சி தத்துவம் இவை அனைத்தையும் அலசினால் தமிழகத்தில் கூட்டணி அரசியலுக்கான தேவை புலப்படும். தமிழகத்தில் உருவான கட்சிகள் அனைத்தும் தங்கள் தலைவர்களை முதலமைச்சர் வேட்பாளர்களாக அறிவித்த வேளையில் தன்னை எப்போதும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துக் கொள்ளாதவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அதற்கான தகுதி இல்லாதவரா திருமாவளவன்? கருணாநிதிக்கு பின்னர் தேர்தல் அரசியலின் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட மிக முக்கியமான தலைவர் திருமாவளவன். தமிழக அரசியலில் களம் பதிக்கும் ஒவ்வொரு கட்சியினரின் கனவும் முதல்வர் ஆவதுதான். ஆனால் இன்று வரை தன்னை முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்காத தலைவர்களில் முதன்மையானவர் திருமாவளவன். அதற்கான முழு தகுதியை தன்னகத்தே கொண்டிருந்தும் தேர்தல் அரசியலின் கள யதார்த்தம்தான் அவரை அப்படி ஒரு முடிவை நோக்கி தள்ளாமல் வைத்திருக்கிறது. கூட்டணி பற்றி நாங்கள் முடிவெடுக்க முடியாது, எங்களை சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்பதை பெரிய கட்சிகள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற திருமாவளவனின் வார்த்தைகளில் அவரது அரசியல் முதிர்ச்சி வெளிப்படும். திருமாவளவன் திமுகவிற்கு தேவையற்ற லக்கேஜ் என்ற வார்த்தைகள் தொடர்ந்து ஒலிப்பதை கேட்டிருப்போம். ஆனால் வரலாறு நமக்கு தரும் பாடம் வேறு மாதிரியானது. 1999 ஆண்டுக்கு பின்னர் தமிழக தேர்தல் அரசியலை அலசி ஆராய்ந்தால் திருமாவளவனின் பலம் புலப்படும். 1983 ஆண்டுதான் திருமாவளவனின் பொது வாழ்க்கைக்கான அச்சாரமிடப்பட்டது. ஜூலை கலவரங்களின் எதிரொலியாக தமிழகத்தில் ஈழ ஆதரவு போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன. மாணவர்களின் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் திருமாவளவன். இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் திராவிடர் கழகம் மற்றும் திமுக நடத்திய பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1986 ஆண்டு இலங்கை பயணம், அதனைத் தொடர்ந்து நடந்த பல போராட்டங்கள், 1989 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட முயற்சி என திருமாவளவனின் பொது வாழ்க்கை பயணம் திமுகவை சார்ந்தே நகர்ந்து கொண்டிருந்தது. 1990 ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு அவரது பாதையை மாற்றத் தொடங்கியது. மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது சாதிய கொடுமைகளுக்கு ஆளானார் திருமாவளவன். இந்த காலகட்டத்தில் பாரதிய தலித் பாந்தர் இயக்கத்தின் தமிழக அமைப்பாளராக இருந்த மலைச்சாமியுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது. சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான அவரது போராட்டங்கள் பாரதிய தலித் பாந்தர் இயக்கத்துடன் இன்னும் நெருங்கச் செய்தது. இந்த நிலையில் 1989 ஆண்டு பாரதிய தலித் பாந்தர் தமிழக அமைப்பாளராக இருந்த மலைச்சாமி காலமானார். மலைச்சாமியின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை திருமாவளவனை கொண்டு நிரப்ப விரும்பினர் அந்த இயக்கத்தின் தோழர்கள். அதனை ஏற்றுக்கொண்ட திருமாவளவன் பாரதிய தலித் பாந்தர் என்ற பெயரை இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என மாற்றினார். அந்த அமைப்பின் கொடியாக நீலம் சிவப்பு நிறத்தில் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய கொடியை அறிமுகப்படுத்தினார். தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல்
சமூக நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என பயணித்த திருமாவளவன் தேசிய நீரோட்டத்தை விடுத்து மாநில நீரோட்டத்தில் கலக்க விரும்பினார். அதன் காரணமாகவே 1991ஆம் ஆண்டு தனது அமைப்பின் பெயரை விடுதலை சிறுத்தைகள் என மாற்றிக்கொண்டார். தேர்தல் அரசியலை விடுத்து பஞ்சமி நில மீட்பு, ஈழத் தமிழர் விவகாரம் என தொடர்ந்து போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு. 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் பாதை மாறியது. இயக்க அரசியலை தாண்டி தேர்தல் அரசியலில் களம் பதித்தார் திருமாவளவன். திமுக அதிமுக கூட்டணியை தாண்டி மூப்பனாருடன் கூட்டணி அமைத்தார் திருமாவளவன். முதல் தேர்தலிலேயே தமிழக அளவில் கவனத்தை ஈர்த்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக, பாமக, பாஜக, மதிமுக கட்சிகள் ஒரு புறமும், காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுபுறமும் அணிவகுத்து நின்றன. வாஜ்பாய் ஆட்சி 13 மாதங்களில் கவிழ்ந்த நிலையில் நடைபெற்ற தேர்தல் என்பதால் பாஜகவிற்கு ஆதரவான நிலை தமிழகத்தில் சற்று அதிகமாகவே இருந்தது. அதுவரை திமுகவுடன் நெருக்கமாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியை ஆதரித்திருந்தால் முதல் தேர்தலிலேயே எம்பி ஆகியிருப்பார் திருமாவளவன். ஆனால் மூப்பனாரின் அழைப்பை தட்ட முடியாமல் மூப்பனாருடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார். வெற்றி வசப்படவில்லை எனினும் முதல் தேர்தலிலேயே பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளையும், சிதம்பரம் மக்களவை தொகுதியில் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளையும் பெற்று தமிழக அரசியலில் தடம் பதிக்க ஆரம்பித்தது விசிக. ஆனால் அதற்கு அடுத்ததாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்து கொண்டார் திருமாவளவன். ஆனால் அதுவும் தவறான முடிவாகவே மாறியது. 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இல்லை என்றாலும் திமுகவை பல்வேறு சிக்கல்கள் சூழ்ந்து கொண்டன. ஆம், சொந்த கட்சியில் ஏற்பட்ட பிளவு, எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு என திமுகவின் வெற்றி பாதையில் தொய்வு ஏற்பட்டது. தென் மாவட்டங்களில் மிக வலுவாக இருக்கும் கட்சி என்ற பெயரை பெற்ற திமுகவிற்கு கருணாநிதியின் மகன் அழகிரியாலேயே தோல்வி ஏற்படும் என அக்கட்சியினர் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 2001ஆம் ஆண்டு தேர்தலை நிர்ணயிக்கும் காரணிகளில் ஒன்றாக மாறிப்போயிருந்தார் அழகிரி. திமுகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகளின் பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்திருந்தார் ஜெயலலிதா. தமாக, பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் என அதிமுக கூட்டணி பலம் பெற்று தேர்தலை சந்தித்தது. டான்சி மற்றும் கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட காரணத்தால் இந்த தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட முடியவில்லை. ஆனால் அதனை மறைக்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டு 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்து அதன் காரணமாகவே தன்னால் தேர்தலில் நிற்க முடியவில்லை என நிலைநாட்ட முயன்றார் ஜெயலலிதா. குறைந்த வாக்கு வங்கி கொண்ட அதே வேளையில் வெற்றி தோல்வியை இடமாற்றும் தன்மை கொண்ட கட்சிகள் எல்லாம் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை கைவிட்டுவிட விடுதலை சிறுத்தைகளோ திமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. காரணிகள் பல சூழ 2001ஆம் ஆண்டு தேர்தலில் வீழ்ந்தது திமுக. உடன் கரம் கோர்த்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் பலத்த அடி. இந்த தேர்தலில் திமுகவை சுற்றியிருந்த அரசியல் காரணிகளை கணிப்பாக கணித்திருப்பார் திருமாவளவன் என்றே கருதினர் அரசியல் நோக்கர்கள். எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் இடம்பெற்ற திமுக உடனேயே கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருந்தார் திருமாவளவன். 2001ஆம் ஆண்டு தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் திமுக பெற்ற வெற்றிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கிய காரணம். கூட்டணியில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் வாக்கு பரிமாற்றம் என்பதை முழுமையாக அறுவடை செய்திருந்தது திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் களப்பணியும் வாக்குகளும் திமுகவின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் என தெரிவித்தனர் அரசியல் விமர்சகர்கள். 2001ஆம் ஆண்டு அதிமுக பதவி ஏற்றது முதலே அக்கட்சி ஆட்சி மீதான விமர்சனங்கள் அதிகரிக்க தொடங்கியது. 2001ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட முடியாத ஜெயலலிதா டான்சி வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டதை அடுத்து 2002ஆம் ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2002ஆம் ஆண்டு ஜெயலலிதா பொறுப்பேற்க அதே ஆண்டு தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தொடங்கியிருந்தனர். கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டதால் அதிருப்தியடைந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது. அப்போதும் தனது நிலையில் இருந்து இறங்காத தமிழக அரசு தற்காலிக ஊழியர்களை வைத்து பேருந்துகளை இயக்கியது. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் 1.5 லட்சம் பேரை பணிநீக்கம் செய்து அதிரடி காட்டினார் ஜெயலலிதா. சர்வாதிகார அரசு என வசைப்பாடின எதிர்க்கட்சிகள்.
நீதிமன்றம் சென்ற பின்னரே பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டனர். எஸ்மா, டெஸ்மா என கடுமையான சட்டங்களை கொண்டு அரசு பணியாளர்களை அடக்கினார் ஜெயலலிதா. மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு கோழிகளை காணிக்கையாக கோயில்களில் பலி கொடுக்க தடை என அனைத்து தரப்பு அதிருப்தியையும் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். இந்த அதிருப்தியை அறுவடை செய்ய எதிர்க்கட்சிகள் காத்திருந்தன. அப்போதும் கோட்டை விட்டது விடுதலை சிறுத்தைகள். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியை சந்தித்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுடனான கூட்டணியை முறித்திருந்தது. திமுக தலித்துகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வென்ற எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெற்று கெத்து காட்டியது. ஆனால் அந்த ஆண்டு வரை திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவன் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைத்து தோல்வியை தழுவினார். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலாவது திமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என எதிர்பார்த்திருந்த வேளையில் கடும் அதிருப்தியில் இருந்த அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் திருமாவளவன். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமானது. அதிமுக மீது மக்கள் அதிக அளவு அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டாலும் எதிரணியில் இருந்த திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த தோல்விக்கு பின்னர் தனது நிலையில் இருந்து கொஞ்சம் இறங்கியிருந்தார் ஜெயலலிதா. ஆட்சியின் இறுதியில் எடுத்த நடவடிக்கைகள் சில மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட விலையில்லா சைக்கிள் திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் பிளவுகள் ஆரம்பித்திருந்தது. திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக அதிமுக பக்கம் தாவியது. பொடாவில் கைது செய்த ஜெயலலிதாவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தார் வைகோ என விமர்சனங்கள் பறந்தன. ஜெயலலிதா தனது ஆட்சியின் சாதனைகளை மட்டும் சொல்லி வாக்கு சேகரிக்க திமுகவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர் வைகோவும் திருமாவும் வைகோவும் திமுகவின் பிரச்சாரங்களை முறியடிக்கும் சக்தியாக விளங்கினர். திமுக செய்த கடந்த கால தவறுகளைக் கொண்டே தங்களது பிரச்சாரத்தை கட்டமைத்தார் திருமா. அதிமுக மீதான கடுமையான அதிருப்தியை மறைக்க இருவரின் பிரச்சாரமுமே உதவியது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அக்கட்சியால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. அதிமுக விசிக கூட்டணி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 2006 உள்ளாட்சி தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணியை முடித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்தது. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம் பிடித்தது விசிக. எதிர்கூட்டணியில் அதிமுகவுடன் கைகோர்த்தது பாமக. வட மாநிலங்களில் பெரும்பாலும் பாமகவின் ஆதிக்கம் அதிக அளவில் இருப்பதாலும் திமுக ஆட்சியில் நிலவிய சில குழப்பங்களாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு சாதகமாக அமையும் என கருத்து நிலவியது. ஆனால் அதிமுக கூட்டணிக்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதற்காகவே விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார் திமுக தலைவர் கருணாநிதி. ஆம், அதிமுக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக கருதப்பட்ட பாமகவின் வெற்றியை தடுத்தாலே திமுக கூட்டணி அதிக இடங்களை பெற்றுவிடும் என கருதினார் கருணாநிதி. அதன் காரணமாகவே பாமகவை எதிர்க்க விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுத்தார் கருணாநிதி. ஈழத்தில் நடந்த இறுதிக்கட்ட போர், 2G விவகாரம், தமிழகத்தில் திமுகவின் மீதான நில அபகரிப்பு புகார்கள், ரவுடியிசம் இவை அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் திமுக கூட்டணிக்கு. கருணாநிதியின் வியூகம் அப்படியே தேர்தலிலும் எதிரொலித்தது. 6 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. பாமகவின் தோல்விக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இணைக்கப்பட்டதுதான் காரணம் என்றே கூறப்பட்டது. கொங்கு மண்டலத்திலும் மிகப்பெரிய சறுக்கலை திமுக கூட்டணி சந்திக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அத்தனையையும் பொய்யாக்கி காட்டியது தேர்தல் முடிவுகள். ஈழ விவகாரத்தை தாண்டி திமுக கூட்டணி வெற்றியை ஈட்டியது. இதன் பின்னர் பரம வைரிகளாக இருந்த விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நட்பு பாராட்டின. நீரடித்து நீர் விலகுவதில்லை என சகோதர பாசம் கொடிக்கட்டி பறந்தது. மறுபுறம் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் இருந்த அதிருப்திகளை அறுவடை செய்ய அதிமுக தயாராகிக் கொண்டிருந்தது. குறிப்பாக நில அபகரிப்பு புகார்கள் தமிழகத்தை அதிர வைத்துக் கொண்டிருந்தன. தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னதாகவே சேலம், கோவை, மதுரை, திருச்சி, சென்னை என முக்கிய நகரங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி
நில அபகரிப்பு பற்றி பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருந்தார் ஜெயலலிதா. திமுகவிற்கு எதிரான மனநிலையே தன்னை முதல்வராக்கிவிடும் என நம்பிக்கொண்டிருந்தார் ஜெயலலிதா. மறுபுறம் தேர்தலை சந்திக்க புதிய வியூகத்தை வகுக்க தொடங்கினார் திமுக தலைவர் கருணாநிதி. வட மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்காக எதிரிகளாக இருந்து நண்பர்களாக மாறிய பாமக விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். மறுபுறம் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்தது அதிமுக. அதிருப்தியின் உச்சத்தில் இருந்த மக்கள் மீண்டும் ஜெயலலிதாவை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தனர். மின்வெட்டு, நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடியிசம் போன்ற புகார்களால் வீழ்ந்தது திமுக. திமுகவின் தேர்தல் வியூகத்திற்கு உறுதுணையாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஒரு இடத்தில் கூட அக்கட்சியால் வெல்ல முடியவில்லை. இதன் தொடர்ச்சியாக வந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கூட்டணியிலேயே இடம்பெற்றது விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸ் மீதான அதிருப்தியை புரிந்து கொண்ட திமுக 2Gயில் தங்களை காங்கிரஸ் பழிவாங்கிவிட்டதாக கூறி கூட்டணியை முறித்தது. மதவாத சக்திகளோடு கூட்டணி இல்லை என அறிவித்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தார். இதுவரை 1 அல்லது 2 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டுமே திமுக அல்லது அதிமுகவிடமிருந்து பெற்ற திருமாவளவன் இந்த முறை அதிக தொகுதிகளை பெறுவது என முடிவு செய்தார். 5 தொகுதிகளை தங்கள் கட்சிக்கு அளியுங்கள் என கோரிக்கை விடுத்தார் திருமாவளவன். ஆனால் திமுகவோ ஒரே தொகுதி மட்டுமே அளிக்க முடியும் என உறுதியாக கூறிவிட என்ன செய்வதென்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு சென்றார் திருமாவளவன். ஆனால் திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் விடுவதாக இல்லை. அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு வந்த திருமாவளவன் கேட்டது 5, எதிர்பார்த்தது 3, ஆனால் கிடைத்ததோ 1 என கூறிவிட்டு புறப்பட்டார். திமுக தலைமையின் இந்த முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களை ஆத்திரமடைய செய்தது. பல இடங்களில் போராட்டத்தில் குதித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். திமுக தலைவராக இருந்த கருணாநிதியின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் சற்றே இறங்கி வந்து மேலும் ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு அளித்தது திமுக. திராவிடர் கழக தலைவர் வீரமணியின் தலையீடு காரணமாகவே விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலும் ஒரு தொகுதி அளிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இவ்வளவு போராடி தொகுதிகளை பெற்ற விசிகாவிற்கு தமிழக மக்கள் வெற்றியை அளிக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. மோடியா லேடியா என பிரச்சாரம் மேற்கொண்ட ஜெயலலிதாவின் அதிமுக கூட்டணி 37 தொகுதிகளை வசப்படுத்தியது. திமுக மீது வைக்கப்பட்ட 2G புகார் இந்த தேர்தலில் அதிக அளவில் எதிரொலித்தது. அதேபோன்று ஈழ விவகாரத்தில் திமுக துரோகம் செய்துவிட்டது என்ற பிம்பத்தை உருவாக்கி தமிழ் தேசிய அமைப்புகள் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பிரச்சாரம் மேற்கொண்டன. இவை அத்தனையும் தேர்தலில் எதிரொலிக்க திமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி நீடிக்கும் என எதிர்பார்த்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்க திமுக முடிவு செய்ததாக தகவல்கள் கசியத் தொடங்கின. அந்த தகவல்களை உண்மையாக்கும் வகையில் மிகப்பெரிய கூட்டணியை நம்பாமல் களம் கண்டது திமுக. மறுபுறம் அதிமுகவோ அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை என்ற நோக்கத்தோடு கூட்டணி அமைத்தது. திமுக அதிமுக கூட்டணியில் இடம் கிடைக்காத நிலையை தாண்டி தமிழகத்தில் மாற்றம் என்ற கோஷத்தோடு மக்கள் நல கூட்டணி உருவானது. இந்த கூட்டணி அதிமுகவின் பி டீம் என விமர்சித்தது திமுக. ஆனால் இந்த தேர்தல்தான் உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் பொது பார்வைக்கு விடை கொடுத்த தேர்தல் என்றுதான் கூற வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துக் கொண்டிருந்தது. இந்த முறையும் அதிமுக ஆட்சியை தக்க வைத்தது. 89 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது திமுக. ஆனால் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு மக்கள் நல கூட்டணிதான் காரணம் என கூறப்பட்டது. பல தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினர். தற்போது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டன. திமுக கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள் என்ற பேச்சு எழுந்த போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் மீதான விமர்சனங்கள் எல்லை மீறியே சென்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் மதிமுகவையும் திமுக விலக்க நினைக்கிறது என்றும் விலக முடியாமல் இரு கட்சியினரும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் விமர்சித்தார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என விடுதலை சிறுத்தைகள் அறிவித்த பின்னரும் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்திகள் வெளிவந்தன. திமுக கூட்டணியில் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இல்லை என பேட்டியளித்தார் திமுக பொருளாளர் துரைமுருகன். தேர்தல் கூட்டணிக்கும் தோழமை கட்சிகளுக்கும் வித்தியாசம் உள்ளது என விளக்கம் கொடுத்தார் ஆ ராசா. உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உதற நினைத்ததா திமுக என்ற கேள்வி அந்த இரண்டு கட்சி தொண்டர்களிடையேயும் பரவலாக எழுந்தது.
விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் கொங்கு மண்டலம் மற்றும் வட தமிழகத்தில் இடைநிலை சாதியினரின் வாக்குகள் கிடைக்காது என திமுக எண்ணியிருக்கலாம் என்ற வாதம் கொடிகட்டி பறந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல என்பதே இதுவரை நடந்து முடிந்துள்ள தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடம். கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் திமுக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் மிக குறைவான தொகுதிகளையே வென்றிருந்தது. மேற்கு தமிழகத்தில் உள்ள 9 மாவட்டங்களில் மொத்தம் 13 தொகுதிகள் மட்டுமே திமுகவிற்கு கிடைத்தன. பாமக தனித்து போட்டி, விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்துவிட்டது, 5 ஆண்டு அதிமுக ஆட்சியின் அதிருப்தி, இவை அத்தனையையும் திமுக அறுவடை செய்திருக்க வேண்டுமல்லவா? விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் ஆதிக்க சாதியினரின் வாக்குகள் கிடைக்காது என்றால் அக்கட்சி இல்லாமல் களம் கண்ட திமுக கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளை வென்றிருக்க வேண்டும். ஆனால் கடந்த தேர்தல்களில் என்ன முடிவுகள் கிடைத்ததோ அதே முடிவைத்தான் இந்த முறையும் மக்கள் அளித்தனர். விடுதலை சிறுத்தைகளை இணைத்தால் ஆதிக்க சாதியினரின் வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்காது என வாதம் செய்வோர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவை ஆராய வேண்டியது கட்டாயமல்லவா? அப்படியானால் தங்களது கட்சி கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சக்தியாக இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளாமல் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மீது பழி போடுவது எந்தவிதமான நியாயம் என்பது விசிக தொண்டர்கள் வைக்கும் வாதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாவிட்டால் மட்டும்தான் இடைநிலை சாதியினரின் வாக்குகளை பெற முடியும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களின் வாதம் பொய்யாகி போனது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அதனையே வெளிக்காட்டியுள்ளன. மேற்கு தமிழகத்தில் அதிமுக வென்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 47. அதிலும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட திமுக கூட்டணி வெல்லவில்லை. இந்த ஒப்பீட்டை திமுக தலைமை கண்டிப்பாக உற்று நோக்கி இருக்கும் என்பதில் ஐயமில்லை. 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு பின்னரும் திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனதன் காரணம் மேற்கு தமிழகத்தில் திமுக சந்தித்த இந்த மிகப்பெரிய இழப்புதான். அதே வேளையில் வட மாவட்டங்களில் 40 தொகுதிகளில் திமுகவும் 29 தொகுதிகளில் அதிமுகவும் வென்றுள்ளன. இதற்கு மிக முக்கிய காரணம் சென்னையில் திமுக பெற்ற வெற்றி. சென்னை வெள்ளம் போன்ற காரணங்களால் ஏற்பட்ட அதிருப்தியின் விளைவை திமுக அறுவடை செய்தது என்பதை மறுக்க முடியாது. சென்னையில் 10 தொகுதிகளை திமுக தன்வசப்படுத்தியதன் விளைவே வட மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை பெற்றதன் காரணம். இன்னொன்றையும் இங்கே நினைவு கூற வேண்டியது கட்டாயமாகிறது. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக, விடுதலை சிறுத்தைகள் என 2 கட்சிகளையும் கூட்டணியில் வைத்திருந்து திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. இடைநிலை சாதி வாக்குகளை பெற்றுத்தரும் என்று நம்பப்படும் பாமகவுடன் இருந்தபோது திமுக தோல்வியை தழுவ காரணம் என்ன? அப்படியெனில் சாதி தாண்டிய காரணிகள் தேர்தல் வெற்றி தோல்வியில் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை ஏற்றுக்கொள்வதுதானே நியாயமாக இருக்க முடியும். உண்மையில் தேர்தலை நிர்ணயிக்கும் பல காரணிகளில் சாதியும் ஒன்று என்பதை மறுக்க முடியாது. ஆனால் சாதி மட்டுமே காரணம் என்ற நோக்கோடு கூட்டணி அமைப்பதும் தேர்தலை எதிர்கொள்வதும் தோல்வியையே அளித்துள்ளன. சாதியை பிரதானப்படுத்தி வாக்களிக்கும் மக்களின் எண்ணிக்கை பெரும்பான்மையாக இல்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் உணர்த்துகின்றன. அதை தாண்டி 5 ஆண்டுகால ஆட்சியின் திட்டங்கள், கொள்கை முடிவுகள் போன்றவையே தேர்தலை தீர்மானிக்கும் கருவியாக உள்ளன. கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்று வரும்போதும் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை கணக்கில் கொள்ள வேண்டியது அவசியம் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் வாதமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். இதுவரை திருமாவளவன் அமைத்த கூட்டணி தோல்வியை தழுவும் போதெல்லாம் அதன் பின்னணியில் இருந்த காரணிகளை தள்ளிவிட்டு திருமாவளவனை இணைத்ததால்தான் இடைநிலை சாதியினரின் வாக்குகள் கிடைக்கவில்லை என கூறுவது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் செயல். கூட்டணி தர்மத்தை தாண்டி இன்று வரை எந்த கட்சிக்கு எதிராகவும் வார்த்தைகளை உதிர்க்காதவர் திருமாவளவன். தமிழகத்தில் கூட்டணிக்கான மரியாதையை கொடுக்கும் ஒரு சில தலைவர்களில் திருமாவின் இடம் முதன்மையானது. எல்லா தேர்தல்களின் போதும் தங்களது கூட்டணிக்காக முழு உழைப்பையும் அளித்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள். பொது தளத்தில் அனைத்து தமிழர்களுக்குமான தலைவராக தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ள திருமாவளவனை மீண்டும் சாதிய தலைவராக அடையாளப்படுத்தும் முயற்சி தவிர்க்கப்பட வேண்டியது. ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை ஓங்கி ஒலித்த ஒரு தலைவரை திராவிட பாரம்பரியம் கொண்ட கட்சிகள் சாதி வாக்குகள் கிடைக்காது என்று பொய்யான காரணத்தை காட்டி புறந்தள்ளுவார்களேயானால் அது அவர்களின் கொள்கை முரணாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்படும். திமுகவோடு கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும், யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பதன் பின்னணியில் சாதி முக்கிய காரணியாக பங்காற்றும் எனில் அது புறந்தள்ளப்பட வேண்டியதே.